மேடம், தினமும் முதலில் அரசியல்வாதி சீரியலை பணத்தை கொடுத்தா பார்க்க மக்கள் வாங்க தான் சேனலை செய்வாங்க. சப்ஸ்கிரைப் செய்து மக்களே பாவம். வீடியோவை 5 லைக் வருஷத்துக்கு ஒரு செய்யுங்கள். தடவை தான் காசே பாக்குறாங்க. கொடுக்கறவங்கள சொல்லாம மக்களை குறை சொல்றீங்க. ஹ, வழக்கமா அதிகாரிங்க எல்லாமே அரசியல்வாதிகளோட ஜாலரா தானே. நீங்க யாருக்கு மேடம் சப்போர்ட்? யார பார்த்து என்ன பேசுற? இவங்கள பத்தி என்ன தெரியும்? முத்தடா. ம். சாரி மேடம். ஏங்க சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? மேடமோட நேர்மையை பத்தி ஊருக்கே தெரியும். உங்க வியூஸ்க்காகவும் டிஆர்பிக்காகவும் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்காதீங்க. நான் மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கேன். நீங்க கேக்குற தப்பான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்களும் ஒரு பப்ளிக் சர்வன்ட் தான் சார். நல்ல செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து நாட்டுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு உதவியா இருங்க. 4வது தூண்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. தேங்க்யூ. மேடம் மேடம், மேடம் மேடம் பதில் சொல்லுங்க மேடம், மேடம் மேடம் இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन மேடம் 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 மேடம், ஒரே ஒரு கேள்வி மேடம் வந்துடுங்க. நில்லுங்க சரிங்க மேடம். பாத்து நான் கூப்பிடுறேன். சரிங்க மேடம். சார், நீங்க கேட்ட மாதிரி அந்த கலெக்டர் குதர்க்கமா கேள்வி கேட்டேன். அவ தெரிச்சு ஓடிட்டா. சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுருவீங்கல்ல சார்? போட்டுருவோம். வேண்டா, எவ்வளவு பெரிய ஆள் அவங்க. அவங்கள போய் அசால்ட்டா அவ இவன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஏய், நானே இன்னைக்கு வரைக்கும் அவங்கள எதிர்த்து பேசினது கிடையாதுடா. நீ கேள்வி கேக்குற. யோ, உனக்கு என்னையா பிரச்சனை? யாரியா நீ? நான் யாருங்கிறது ஊருக்கே தெரியும்டா. கேள்வி கேக்குற நீ. என்னையா அடிச்சுட்ட? ரத்தம் வருதியா? இதெல்லாம் சாம்பிள் தான் ராஜா. நான் இன்னும் ஃபுல் ஃபார்முக்கு வரல. ஏன்டா, காசு கொடுத்தா நீ என்ன வேணா கேள்வி கேப்பிய? பேப்பர் ரிப்போர்ட்டர் தானே நீ. ஆமா சார். போய் பேப்பர்ல ஆ. மேடம் மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்ல. ஆ. மேடமோட மனசை கம்பேர் பண்ணும்போது இமயமலையே சின்னதுதான். அப்படி பாசிட்டிவா எழுதுற. மாவன இல்லன்னு வையேன். சார். ஆ. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரி எழுதிருக்கேன் சார். இங்க வா, பின்னாடி வா. சார். அது என்ன சொன்ன? ஜால்ரா. இல்ல சார். ஜால்ரா. யார பார்த்து என்ன வார்த்தை? அவனை இதுக்கப்புறம் இந்த ஏரியாலே பார்க்க கூடாது. வா. ரவுடி உள்ள வா. என்ன தல, உன்னை பார்த்த உடனே அண்ணி நல்லா கட்டி பிடிச்சி கொஞ்சுவாங்கன்னு பார்த்தா பார்த்தும் பார்க்காத மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ்லாம் சொன்னீங்க. இல்ல தல, நீ கொடுத்த பில்டப்லாம் அப்படிதான் இருந்துச்சு, அதனாலதான் சொன்னேன். டேய், அவங்க அக்கா சாவுக்கு காரணமா இருந்திருக்கேன். கூப்பிட்டு என்ன விருந்த வைப்பா, இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவா. ஏன் தல இப்படி எல்லாம் பண்றாங்களே, உனக்கு அசிங்கமா இல்லையா? எனக்கு ஒன்னும் அவ கூட வாழ்ற ஐடியாலாம் இல்லடா கத்தி. இது சரி பண்ண முடியாதுன்னு தெரியும். பெரிய தப்பு பண்ணிருக்கேன்ல. 2 பேருக்குமே ஒருத்தர் பார்த்தா பழசுதான் ஞாபகத்துக்கு வரும். அதனால விலகி இருக்கிறது தான் நல்லது. ஏன் தல, இத்தனை வருஷம் தான் ஜெயில இருந்த, சரி வெளியில வந்து குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா இப்படி விலகி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சே. ஏன்டா, 7 வருஷம் இவங்க எல்லாம் இல்லாம தானே இருந்தேன். இனிமேலும் அப்படி இருக்க முடியும். பழகிக்கிறேன். அங்க பார், இந்த இடம்லாம் நான் என் சம்பாத்தியத்துல வாங்கின இடம். இங்க ஒரு லேத்து கடையை போட்டு வேலைய ஆரம்பிப்போம். ஆளுங்கெல்லாம் வர சொல்லியிருக்கேன். தல, பெரிய ஆளுதான் தல நீ. ஏன் தல, அவங்கள விட்டு விலைக்கு வாழ்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்லயே கடை போடுற பத்தியா? வளே ஆள் தல நீ. அவங்கள உன் கண் பார்வையில இருக்குன்னு நினைக்கிற. நடத்து தல, நடத்து. என்ன சொல்ற? இல்ல தல, ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லவ் சாப்டர் போயிருக்கும்ல, இதுக்கப்புறம் இது 2ஆம் பாகமா கூட இருக்கலாம்ல. அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எல்லாம் ஓகே கண்ணு மட்டும் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஏ சூப்பர். கனி, செவத்துல இந்த மாதிரி கேட்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? கேட்க மாட்டியா நீ? கேட்க மாட்டியா நீ? நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன். என் பேச்சு கேட்டிருக்கியா? என்னடி முணுமுணுக்கிற? ஒன்னும் இல்ல ரூமுக்கு போடி. ஒரு நிமிஷம் இல்ல. என்ன அதான் போறேன்ல. பேக்கை யாரடி எடுப்பாங்க? நீ எடுத்துட்டு வர மாட்டியா? ஒன்னும் இல்ல, எடுத்துட்டு போறேன். போலத்தனம். வலிமா, சொல்லுதீரா? என்னம்மா? என்ன வலிமா? கொஞ்சம் அவகிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன சொல்றது? அது குழந்தை தானே. நம்ம வீட்டு செவரு, எப்ப வேணாலும் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நீங்க சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது சப்போர்ட் எல்லாம் இல்ல. இங்க பாரு, வளர புள்ள இந்த மாதிரி எல்லாம் வரைஞ்சு விளையாடும் போது அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண கூடாது. அவங்க கற்பனை திறன் குறைஞ்சு போயிடுமா. டிவில பார்த்தேன். நீங்க பாக்கலன்னா மட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பீங்கல்ல. சரி, அவன் வந்தானா? யாரு? வலிமா, நான் யார கேக்குறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீட்டுக்குள்ள விட்டீங்களா? வலிமா, உங்களதான் கேக்குறேன். அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தானா? நீங்க அலோவ் பண்ணீங்களா? வாழ வேண்டிய வயசுல செவத்துல படமா தொங்கிக்கிட்டு இருக்கேன் எங்க அக்கா. எனக்கு நேரம் கூட இல்லாம உழைச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் எனக்கு ரூம விட்டு வெளியே வர முடியாம இருக்காரு. வீட்டோட தலைப்புல ராகவன் மாமா குடிச்சிட்டு தன்னை தானே அழிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீங்க அழாத நாள் உண்டா? கனி, அவன் என்ன தப்பு பண்ணா? நாம எவ்வளவு பாசம் காட்டினாலும் எந்த தாய் கூட இருக்கிற மாதிரி வருமா? இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அவரோட கோபம் தானே காரணம். அந்த கோபத்தினால நம்ம இழந்தது எல்லாமே போதும் வலிமா. இனி அவரோட நிழல் கூட இந்த வீட்டு பக்கம் படக்கூடாது. என்ன வலிமா, பழசு எல்லாம் மறந்துட்டு
அவனை பார்த்ததும் உங்க மருமகன் பாசம் பொங்கிருச்சுங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் அப்புறம் என்ன வள்ளிமா, பதில் சொல்லலாமே. அவன் வந்தா ஆனா நான் கதவை சாத்திட்டேன். போதுமா? அவனுக்கு மட்டும் இந்த வீட்டோட கதவை என்னைக்குமே திறக்க கூடாது வள்ளிமா. அவன் இந்த பக்கமே வரக்கூடாது வள்ளிமா. குறிப்பா கனி அவன் கண்ணுலயே படக்கூடாது. வள்ளிமா, நான் சொல்றது புரிஞ்சுச்சா? வள்ளிமா, நான் சொல்றது புரிஞ்சுச்சா? வள்ளிமா, எமோஷனல் ஆகாதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்ல. ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டும் அந்த முடிவுல இருந்து நம்ம பின்வாங்க கூடாது. அவனுக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நல்லாவே தெரியும். அதுவும் உங்களோட பாசங்கிற வீக்னஸ அவன் நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பான். அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க வள்ளிமா. இனி இழக்கிறதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்ல வள்ளிமா. வள்ளிமா, ஒருவேளை உங்க மருமகன் பாசம் உங்க கண்ணை மறைச்சிருச்சுன்னா இல்ல மறைக்க. நல்லது வள்ளிமா. கொடுத்தல பாத்துடா வெயிட்டா இருக்குது. தெரித்தல மேல வை. ஆ. பத்திரண்டா கீழே போட்டுறாத. நான் பாத்துக்கிறேன். பாத்துடா. தெரித்தல ம், ம். இந்தா. டயர்டா இருக்கு தல. இதுக்கே வாடா அடிச்சான தெரியுமா? உள்ள விட. நான் ஒரு வேலை கூட செஞ்சது இல்ல தல. சோ இவனை வச்சு எப்படி காலம் போறேன்னு தெரியல. இந்த ரோடு எதுக்கு எங்க இருக்கா? நம்ம வீட்டு வாசல்ல இவனுக்கு என்ன வேலை? வா இந்தாடா கனி வெல்டிங் கிளாஸ் போடணும், எடுத்து வை. சரி கொடுத்தல. ஒரு டீ ஒண்ணு சொல்ல. வச்சுட்டு வாடா. ம். அண்ணா தம்பி. 2 டீ. சரிப்பா. இதோ வந்துட்டேன். கனி வரேன். கனி என்ன வள்ளியம்மா? கனி இங்க வாடா. வரேன். வா ஓடி வா ஓடி வா ஓடி வா. என்ன? செல்ல குட்டி. ம். ஆ, ம். உட்காருங்க. உனக்கு நானு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன ஃப்ரூட்ஸ்? இப்படி திரும்பு உனக்கே தெரிஞ்சிடும். அது பாத்தியா? கிரேப்ஸ். வாவ். இதுக்குதான் வள்ளியம்மா வேணுங்கிறது. ஃப்ரிட்ஜ்ல வச்சது தானே? ஆமா உனக்கு அதானே பிடிக்கும். சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு, அப்படிதான் நல்லா சாப்பிடு. ஃப்ரிட்ஜ்ல வச்சத கூலிங்கா சாப்பிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கல. நீ ஐஸ்கிரீமும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்ட. நான் என்ன பண்றது? அதான் ஃப்ரிட்ஜ்ல கிரேப்ஸ் வச்சு சாப்பிடுறேன். சில்லுன்னு இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீரா விடு வீரா. சும்மா எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க கூடாது. குழந்தை தானே. அவளுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகாதே, நான் நல்லா தானே இருக்கேன். முன்னாடியே இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும்னு சொல்லி சொல்லி எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறியே. வள்ளிமா, ம்? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஆ. அவங்க பிரின்சிபல் கால் பண்ணி வர சொன்னாங்க. எதுக்கு? மேடம் ஸ்கூல்ல எவ்ளோ பெரிய ஆளு, அப்படியே பெரிய பாராட்டு பத்திரமா கொடுத்து வாசிச்சு தள்ளிட்டாங்க. ம், ஐயோ தங்கம். அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? ம், இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லன்னு ஒரே பெருமை. ஐயோ ஐயோ பாத்தியா வீரா? அப்படியா செல்லம்? ம். சாப்பிடு 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 சாப்பிடு. வள்ளிமா, இவ பண்றது எல்லாம் தூரத்தனம், ஃபுல்லா கேடித்தனம். மொத்த ஸ்கூலும் இவ்வளவு கண்டாலே அலறாங்க. ஏன் வீரா? சின்ன குழந்தை இவ அப்படி என்ன பண்ணிருக்க போறா? என்ன பண்ணாளா? உங்களுக்கு தெரியாதா? மாசத்துக்கு எத்தனை நாள் வலிமா ஸ்கூலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நானு. எவ்வளவு கம்ப்ளைண்ட் இவ மேல. ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீங்களும் பேசாதீங்க வலிமா. வள்ளியம்மா இந்த சாப்பிடு. சும்மா இருடி. தலையில கர்ச்சிஃப கட்டிட்டு தெருவுல ஆடிக்கிட்டு இருந்திருக்கா. இவ வயசுல படிக்கிற புள்ளைங்க யாராவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்களா? அராத்து. டீச்சர்ஸ் எதிர்த்து பேசுறோம். என்ன சொன்னாலும் எதிர்த்து எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. பாவம், அவங்களால எதுவும் பதில் சொல்ல முடியலையா? மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எந்த அட்டென்ஷனும் கொடுக்க முடியலன்னு பதறாங்க வலிமா. இவ கூட படிக்கிற எல்லா பசங்களையும் இவ அடிக்கிறான். சட்டையை கிழிச்சு விட்டுருக்கா. கேட்டா அப்படிதான் பண்ணுவேன்னு திமுற வேற. ஏண்டி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னால எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? வீரா, முதல்ல டென்ஷன் ஆகாத. டென்ஷனை குற. மூச்சு நல்லா இழுத்து விடு. கொஞ்சம் தண்ணி எடுத்து குடி. பாத்துக்கோங்க, பேச்ச பாத்தீங்கல்ல. சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ, இவ்வளவு டென்ஷன் இருந்தா உடம்பு கெட்டு போயிடும் வள்ளியம்மா. டிவில சொன்னாங்க உடம்புல வர பிரச்சனைக்கெல்லாம் டென்ஷன் தான் காரணமா. ஆமாண்டி, அந்த டென்ஷனுக்கு யாரு காரணம்? நீதானே. நான் தப்பே பண்ணல வீரா. தப்பு பண்றவங்க தட்டி கேட்டேன். அதுல என்ன தப்பு? பெரிய இவ தப்ப தட்டி கேக்குறாளாமா. உன் வயசுக்கு என்ன வேலையோ அத மட்டும் பாரு. இங்க பாருடி, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். ஒழுங்கா இல்ல நான் போர்டிங் ஸ்கூல்ல மாத்திருவேன் பாத்துக்கோ. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன். வலிமா சொல்லி வைங்க. இவன் ஒருத்தி. குட்டி ஏன்டா செல்ல இப்படி எல்லாம் பண்ற? பாரு சித்தி எப்படி கோச்சுக்கிறா. பாவம்ல, அவ எவ்வளவு பெரிய கலெக்டர். அவ வீட்டு பாப்பாவே இப்படி எல்லாம் பண்ணா அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஐயோ, நான் எதுவுமே பண்ணல வள்ளி. யாரா தப்பு பண்ணாங்கன்னா என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அடிக்கணும்னு தோணுது. ரோட்ல வரவங்க போடுற பாட்டு சத்தம் கேட்டா, ட்ரம் சவுண்ட் கேட்டா ஆடணும்னு தோணுது. நான் என்ன பண்ணுவேன்?
எதுவும் பண்ணவே இல்ல வள்ளி. அதுக்கு போய் வீரா என்ன எப்படி திட்டுற பாத்தீங்களா? ஒரே ஒரு வாட்டி தொட்டு பாத்துப்பா. ஒரே ஒரு வாட்டிடா. என்னடா சொல்றா? மெதுவா மெதுவா வா. பாரா கண்மணி முத உன் கையால தான் குழந்தைக்கு தேனை தொட்டு வைக்கணும்னு சொல்லிருக்கா. குட்டி பாப்பா, ஓய் குட்டி பாப்பு, உன் சித்தப்பா உனக்கு தேனை தொட்டு வைக்கிறா, சாப்பிடு. யாரு முதல்ல குழந்தைக்கு தேனை தொட்டு வைக்கிறாங்களோ அவங்க குணம்தான் குழந்தைக்கு வரும்னு சொல்லுவாங்க. நீ அப்படியே உன் சித்தப்பனை உரிச்சு வச்சிருக்க, புரிஞ்சுப்பா. சரி, உனக்கு நான் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. என்ன வள்ளி, நீ என்ன திட்டலையா? உன்னை என்னால திட்ட முடியாதுடா, என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் சித்தியும் சீக்கிரமாவே புரிஞ்சுப்பா. சாப்பிடு. கறி தோசை. அடா 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 அடா. அது எப்படி தல இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்தாலும் இந்த ஹோட்டல்ல தான் சாப்பாடு நல்லா இருக்கும்னு கரெக்டா போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உள்ளுக்குள்ள ஒரு டைரியே இருக்கு. ஆ, இந்த ஏரியா மட்டும் இல்ல, ஆ. சென்னை முழுக்க எத்தனை மணிக்கு எந்த ஹோட்டல்ல எந்த சாப்பாடு டேஸ்டா இருக்கும்னு ஃபுல் டேட்டாவே வச்சிருக்கேன். ஓ, பெரிய ஜீனியஸ் தல நீ. அந்த டைரிய எனக்கு கொஞ்சம் தெரியா? எதுக்கு சார்? அது இல்ல தல, டெய்லி ஹோட்டலுக்கு போய் சாம்பல் வாங்கி பார்த்து சாப்பிட்டு வந்துட்டா எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம்ல. வேண்டா, இது லேத்து பட்டம் நடத்துற மாதிரி தெரியல, சோத்து பட்டம் நடத்துற மாதிரி பேசிட்டு இருக்க. உழைச்சு 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாடுறா, அதுக்கப்புறம் செலவு பண்ணிக்கலாம். பட்டறை எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிப்பிய? அதுவும் பண்ணலாம் தல. இவ்வளவு நாளா ஜெயில சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு தல. இப்ப இந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகுதான் நாக்குக்கே உசுறு வந்திருக்குன்னா பாத்துக்கோயேன். சரி சாப்பிடு. நீ சாப்பிட்டு தல, சட்னி எடுத்துக்கவா? கனி 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 ஒரு வாய், ஒரு எனக்கு வாய். போதும், இங்க பாரு. விடுங்க. ஏய், வா வா வா, சாப்பிட்டுருமா, டைம் ஆச்சுல, சாப்பிட்டு தூங்கணும். வா. எனக்கு போதும் போதும் போதும். என்ன கனி, இங்க பாரு, நான் இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்தேன், இப்ப இவ்வளவும் அப்படியே இருக்கு. இப்படி சாப்பிட்டா நீ எப்படி பெரியவளாவ? சாப்பிடு. எனக்கு பெரியவர்கள் ஆகிறதே பிடிக்கல வள்ளி. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, பெரியவங்களாயிட்டா எப்பவும் பிரச்சனை, எந்த நேரமும் டென்ஷன் டென்ஷன், நிம்மதியாவே இருக்க முடியாது. யார் அப்படி சொன்னா? வீராத பிஸியா சுத்திட்டு இருக்கானா, நீனும் பிஸியா ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க. சில நேரம் தனியா உட்கார்ந்து அழற. இப்படியே குழந்தையாவே இருந்துட்டா ஜாலியா இருக்கும்ல. அதுக்காக எல்லாம் வளராம இருக்க முடியுமா? இங்க பாரு, நீ நல்லா சாப்பிட்டாதான் பெரியவளாயி உன் சித்தி மாதிரி பெரிய ஐஏஎஸ் ஆக முடியும். எனக்கு ஐஏஎஸ் எல்லாம் போர், நான் அதெல்லாம் ஆக மாட்டேன். ஏன் கனி அப்படியே சொல்ற? வேற என்ன ஆக போற நீ? நான் ஏதாவது ஆவேன். ஏதாவதுனா? அத பிளான் பண்ண கூடாது வள்ளி. லைஃப்ல நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கணும். ஏன் கனி, உனக்கு யார் இதெல்லாம் சொல்லித்தரா? தெரியலையே, உள்ள இருந்து வருது. உன் சித்தப்பனை உனக்கு பிடிக்கலனாலும் நீ பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் அவனை பாக்குற மாதிரியே இருக்கு. எனக்கு போதும். கனிங்க பாரு 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 பாரு, ஒரு வாய் ஒரு வாய். எனக்கு வேண்டாம், என்ன விடுங்க. கனி கனி சாப்பிடணுமா, இன்னும் ஒரு வாய். உள்ள விடுங்க, எனக்கு வேண்டாம். வா, இந்தா ஆக்கட்டு. கனி சாப்பிட சொல்லும். தல, நீ எடுத்து சாப்பிடு. நீ எவ்வளவு நேரமா அந்த வீடியோ உட்காந்து பாத்துட்டு இருப்ப? தல, நீ எவ்வளவு நேரம் தான் உட்காந்து அந்த வீட்டையே பாத்துட்டு இருந்தாலும் இந்தாப்பான்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு தண்ணி கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ சாப்பிடு தல. இன்னும் ஒரு வாய். எனக்கு போதும், என்ன விடுங்க. கனி கனி இங்க வா, இன்னும் ஒரு வாய் தான், ஓடி வா. கண்மணி,